ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம்மேக்கர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நேம் வந்து வெங்காய ரசம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரசம் வைக்கிறதுக்கு எந்த ஒரு ரசப்பொடியும் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ரசம் வைக்கிறது ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாக வச்சிடலாம். உங்கள் வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இந்த ரசம் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரசம் வைக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, ஸோ அதனால் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. புளி அளவு கம்மியாக எடுத்துக்கிட்டாவே போதும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 3 சின்ன சைஸ் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து டேஸ்ட்டுக்கு வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள். மிளகுத்தூள் வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, தேவையில்லைனா நோ ப்ராப்ளம், எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் இந்த கொரோனா சீசனாக இருக்கிறனால மிளகுத்தூள் போட்டுக்கிட்டேன். ரசத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து புளியில் வந்து நல்லா தக்காளி பழத்தை நல்லா கரைச்சிக்கோங்க, கையை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனை எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசெல்லாம் வேணாம். அதுக்கப்புறம் அதே ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் வந்து நான் மிளகுத்தூள் போட்டுக்கிட்டேன். மிளகுத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் காரத்தோட அளவு கம்மி பண்ணிவிட்டு நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து பருப்பு ரசம், தக்காளி ரசம், அப்புறம் வந்து பூண்டு ரசம் இதுதான் கேள்விப்பட்டிருப்போம். வெங்காய ரசங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாக சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, டக்குன்னு செய்யலாம். டேஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கரைச்சி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே நான் வந்து நல்லா கரைச்சி வச்சா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன சைஸ் 2 பச்சை மிளகாய் வந்து நல்லா கையிலே நல்லா நசுக்கி வச்சுக்கணும். கையிலே வச்சு போட்டு நசுக்குனாவே நல்லா ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இடித்து போடுறதோட காட்டி கையில் வச்சு நசுக்கி போட்டாவே ரொம்ப நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கையில் நல்லா ரசத்தை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்காக நான் எந்த ஒரு ரசப்பொடியோ எதுவுமே நான் போடவே இல்லை. வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாக ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ஈஸியாக நம்ம செய்திடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா இந்த ரசம் ரெடி ஆகிடும் பாருங்கள். அடுப்பில் 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஹீட் ஆனோன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் போடணும். வெந்தயம் நல்லா கலர் மாறினோன்னே நம்ம பொடியை கட் பண்ண வெங்காயத்தை நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தோட இது சின்ன ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கணும், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தில் செய்தால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, ஸோ அதனால் நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். எல்லாமே நம்ம ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் இது. அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த ரசத்தை நம்ம அதில் ஊற்றணும். ரசம் வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. எந்த ரசமாக இருந்தாலும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்து நுரைச்சி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதுதான் வந்து ரசத்தோட பதமே. இந்த ரசம் வந்து எந்த ஒரு ரசப்பொடியும் நான் போடலை. வீட்டில் உள்ள பொருளை வச்சு டக்குன்னு ஈஸியாக செய்திடலாம் இந்த ரசம். ஜஸ்ட்டு வந்து இது ஒரு துவையல் வச்சு நம்ம சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு காய் இல்லாத நேரத்துலையோ, அந்த குவாரண்டைன் நேரத்தில், இந்த கொரோனா பீரியடில் இந்த ரசம் கண்டிப்பாக நம்ம செய்யலாம். ஏன்னா உடம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப தூண்டக்கூடியது. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் எல்லாமே போட்டிருக்கேன். வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாக செய்திடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.